Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இந்த டாப்பிக்கை என்னோட வியூவர் ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணது தான். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பாடியோடைய இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டை அதோடைய லிமிட்லேயே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸில் ஹோமியோ அப்படின்னா கான்ஸ்டன்ட், ஸ்டாசிஸ் அப்படின்னா ஸ்டாக்னட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. நம்ம பாடி டெம்பரேச்சர் இப்போ நார்மலாக ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படின்னா 36.8 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இப்போது இந்த 36.8 டிகிரி செல்சியஸ் இல்லாமல் அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை தான், கீழே வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக அந்த லெவல் ஃபிசியாலஜிக்கல் லிமிட்டில் மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஸோ அதை நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது இல்லையா, அதை தான் நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இப்போ 36.8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஒரு லிமிட் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த லிமிட்குள்ளேயே இதை பேலன்ஸ் பண்ணுறதா தான், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதா தான் நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 36.1லேருந்து 37.8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கிறத நம்ம நார்மல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மேலே போகுதோ இல்லை கம்மியானால் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் நம்ம பாடியில் எப்படி நடக்குது, ஸோ கம்மியான என்ன ஆகுது, அதிகமான என்ன ஆகுது, ஸோ அதை எப்படி அதை பேலன்ஸ்டாக கான்ஸ்டண்ட்டான லிமிட்டுக்கு கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். ஓகே வாங்க இப்போ கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் ஏன் ஹியூமன் பாடியில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அது உயிர் வாழ்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே நம்ம பாடியோடைய என்வாயன்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளை சுற்றி இப்போ வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, சீசன் மாறிக்கிட்டே இருக்குது. சம்மர் வருது, வின்டர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வெயில் அடித்து மழை பெஞ்சு இப்படி சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்க மாதிரி நம்ம பாடியும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு யோசிங்க. ஸோ எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் என்னவாகவே இருந்தாலும், சூடாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும், நம்ம பாடிக்கு இருக்கக்கூடிய செல்லுக்கு தேவையான என்வாயன்மெண்ட்டை நம்ம இன்டர்னலாக நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஹியூமனால் சர்வை பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து அமைஞ்சது அப்படின்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லாத்தையுமே ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்ணுறதால ஹோமியோஸ்டாசிஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படி அந்த இன்டர்னல் என்வாயன்மெண்ட்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இந்த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டோட கான்சன்ட்ரேஷனும் எவ்வளோ கரெக்டாக இருக்கணுமோ அதை தான் அந்த லெவலில் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பிஹெச்சுமே அதோட லிமிட்டில் மெயின்டைன் ஆகணும். அண்ட் நம்ம பாடியில் நியூட்ரிஷன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குமோ அவ்வளோ இருக்கணும். அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் எவ்வளோ வெளியே போகணுமோ அதுவும் வெளியே போகணும். ஸோ அப்போ தான் இன்டர்னல் என்வாயன்மெண்ட் மெயின்டைன் ஆகும். அண்ட் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கணுமோ அதுவும் மெயின்டைன் ஆகணும். அண்ட் வால்யூம், அப்புறம் ப்ரெஷர், இது எல்லாமே அதோட லிமிட்டில் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்டர்னல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே அதோடைய ஃபிசியாலஜிக்கல் லிமிட்டில் இருக்கும்போது மட்டும்தான் செல்ஸால் ப்ராப்பராக ஒர்க் ஆக முடியும். ஓகே, அண்ட் இப்போ இந்த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுறது யார்? ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் இது எல்லாமே கம்பைன் ஆகி தான் இந்த ஹோமியோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுது. பட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் இது ரெண்டும் தான் இந்த ஹோமியோஸ்டாசிஸில் மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ இந்த எண்டோக்ரைன் அண்ட் நர்வஸ் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அந்த ஆக்ஷனை ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணும், மெதுவாக தான் வரும். ஆனால் அந்த ஆக்ஷன் லாங் டைம் ஆஃப் பீரியடுக்கு நீண்டு நிலைத்து நிற்கும். ஆனால் இந்த நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆக்ஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இது சீக்கிரமாகவே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரெண்டு சிஸ்டமும். அண்ட் இந்த என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் இந்த பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிவர் குளூக்கோஸ் லெவலை பார்த்துக்குது. ஸோ இந்த இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குளூக்கோஸ் நம்ம பிளட் குளூக்கோஸ் லெவலை அதிகமாகவும் விடாமல் நமக்கு குறையவும் விடாமல் பார்த்துக்கிறது என்ன அப்படின்னா லிவர். அப்புறம் இந்த கிட்னி நம்ம பாடியில் வாட்டர் அண்ட் சால்ட் இது ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதை நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் ஆர்கன் அப்படின்னே சொல்கிறோம் இந்த ஸ்கின்னை. அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லங்ஸும் இந்த ஆக்சிஜன், CO2 இது ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனுமே மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது.
ஸோ இந்த ஹோமியோஸ்டாசிஸ் எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இதை நடத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார், கண்ட்ரோல் சென்டர் அண்ட் எஃபெக்டார் அப்படின்னு. ஸோ இந்த சென்சார் அப்படிங்கிறது பேர் பாருங்கள், சென்சார்னு இருக்குது. ஸோ சென்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் என்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனையோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் சென்டருக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ அது சென்சாரோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து இந்த சென்சார் கிட்டேருந்து என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன பாதிப்பு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸோ என்ன பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்க முடியும், திருப்பி ஹோமியோஸ்டாட்டிஸ்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கான மெசேஜை எஃபெக்டாருக்கு அமுச்சிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த எஃபெக்டார் வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டேருந்து அந்த மெசேஜை வாங்குது. ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டேருந்து வாங்கி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை இந்த எஃபெக்டார் வந்து கொடுக்கும், எஃபெக்ட் பண்ண உடனேவே இந்த ஹோமியோஸ்டாசிஸ் வந்து திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இந்த 3மே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து நடக்கும். சென்சார், கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் எஃபெக்டார். ஸோ இது மூலயமா தான் திருப்பி அந்த பாடியில் ஹோமியோஸ்டாட்டிஸையே வந்து நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் சிஸ்டமோட காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்துரும். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸை அது கொடுக்குது அப்படின்றத பொறுத்து இந்த மெக்கானிசம் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் அமையுது. ஸோ அது வந்து 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இந்த 2 மெக்கானிசம் தான் அந்த ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ஸோ இப்போ இதில் பேர் வந்து பாசிட்டிவ்னு இருக்குது அண்ட் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ பாசிட்டிவ்னா ப்ளஸ்ஸு, அதுதான் நமக்கு வேணும். நெகட்டிவ் அப்படின்னா மைனஸ், ஸோ அது நமக்கு வேணாம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஸோ இந்த இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எந்த விதமான ரெஸ்பான்ஸை கொடுக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த 2மே அமையுது. அதாவது இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை டிஸ்டர்பன்ஸோ அது 2யுமே எது வந்து இனிஷியேட் பண்ணுது, எந்த ஸ்டிமுலை வந்து இனிஷியேட் பண்ணுதோ அதுக்கான ஆப்போசிட்டான ரெஸ்பான்ஸை கொடுத்து அதை வந்து கம்மி பண்ணுறதோ இல்லை தேவையான அளவுக்கு அதை குறைக்கிறதோ அதிகரிக்கிறதையோ பண்ணுறதுனால தான் இதுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் பேர். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் அது ஆப்போசிட்டான ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்காது. அதுக்கு பதிலாக அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்க்கான டிஃப்ரென்ஸு. ஓகே, இதில் இப்போ நீங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹோல் பாடியில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரோலிங் மெக்கானிசம் என்னவாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்காக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1, 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஆனால் மோராக வந்து நம்ம பாடியில் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்ன அண்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமில் இப்போது ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்கம் வேணுமோ அது கிடைச்ச உடனேவே அந்த டோட்டல் சைக்கிளுமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ வந்து உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, அதாவது தண்ணி வந்து பத்தலை, ஹைட்ரேஷன் பத்தலை அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பிரெயின் உங்ககிட்ட சொல்லும் உங்களுக்கு தேர்ஸ்டியாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தேர்ஸ்டியானது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எடுத்து தண்ணியை குடிப்பீங்க. தண்ணி குடித்த உடனேவே உங்கள் டீஹைட்ரேட் பாடி வந்து ஹைட்ரேட்டட் ஆகிடும். போதுமான அளவு தண்ணி உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்ச உடனே உங்கள் பிரெயின் வந்து நீங்கள் தேர்ஸ்டியாக இருக்கீங்க, தாகம் எடுக்குது அப்படின்ற ஃபீலை உங்களுக்கு கொடுக்காது. ஸோ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு, அப்போ உங்களுக்கு தேர்ஸ்டி ஃபீலிங் வந்துச்சு, தண்ணி குடிச்சிங்க. தண்ணி குடித்த உடனேவே உங்கள் தேர்ஸ்டி ஃபீலிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ வேணும்னு இருந்துச்சு, அப்போ வந்துச்சு, குடிச்சிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைனல் அவுட்கம் என்ன, உங்கள் பாடி ஹைட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் பாடி ஹைட்ரேட் ஆன உடனே உங்களோட தேர்ஸ்டி ஃபீலிங் இல்லை அங்கே. ஸோ ஃபைனல் அவுட்கம் கிடைச்ச உடனே அந்த சைக்கிள் டோட்டல் சைக்கிளுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எரித்ரோபாய்சிஸ். ஸோ எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு என்னென்னா ரெட் பிளட் செல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் நம்ம எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து குறையுது. ஸோ குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட கிட்னி வந்து அதை நோட் பண்ணுது, நம்ம பிளட்டில் அதாவது ஆக்சிஜன் வந்து குறையுது அப்படின்றத கிட்னி நோட் பண்ணுது. நோட் பண்ண உடனே கிட்னி வந்து ஹார்மோன் சிக்னலை போன் மேரோக்கு அனுப்பிடும்.
ஏன்னா போன் மேரோ தானே பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ கிட்னி வந்து போன் மேரோக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண உடனே போன் மேரோ வந்து நிறைய பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், மோர் பிளட் செல்ஸை. ஸோ இப்போ இந்த போன் மேரோக்கு கிட்னிக்கிட்டேருந்து ஹார்மோனல் சிக்னல் வந்ததுமே இது மோர் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா மோர் ஆக்சிஜன் வந்து இப்போ பிளட்டில் இருக்கும், ஏன்னா இது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் நம்ம பிளட்டில் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு போதும் அப்படின்றதுனால திருப்பி புதுவான ரெட் பிளட் செல்ஸை நம்ம போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணாது, ஏன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் என்னவோ அது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதோட டோட்டல் சைக்கிள், அதாவது கிட்னி அதை நோட்டீஸ் பண்ணி போன் மேரோக்கு சொல்லி போன் மேரோ பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சைக்கிள் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிடுது. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்தோம். ஸோ நம்ம பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதிகமானதை பேன்கிரியாஸ் நோட் பண்ணிடுது, அதாவது நம்ம பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேன்கிரியாஸில் 2 செல்ஸ் இருக்குது நமக்கு தெரியும், ஆல்ஃபா செல்ஸ் அண்ட் பீட்டா செல்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து உடனே இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த இன்சுலின் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கெலிட்டல் மசில், அப்புறம் இந்த லிவர், அப்புறம் ஃபேட் செல்ஸ், அதாவது அடிப்போ டிஷ்யூஸ்லாம் ட்ராவல் ஆகி இந்த எக்ஸஸாக இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையுமே அங்கே போய் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணுது. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ எக்ஸஸாக கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னா அது வந்து கிளைக்கோஜனாக நம்ம மசில், லிவர் இங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது ஹியூமன் பாடியில் அப்படின்னு. ஸோ இந்த இன்சுலின் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் லிவர், மசில், ஃபேட் செல்ஸ் இதில் எல்லாத்துலேயும் கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணுது. ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையுமே இது எடுத்தது என்ன ஆகுது, பிளட்டில் இருக்க எக்ஸஸ் குளுக்கோஸ் லெவல் கீழே இறங்கிடுது. ஸோ கீழே இறங்கவும் நம்ம பிளட்டில் எக்ஸஸ் குளுக்கோஸ் எதுவும் இல்லை, நார்மலான குளுக்கோஸ் லெவலுக்கு இது கொண்டு வந்தது. ஸோ நார்மலான குளுக்கோஸ் லெவல் வந்த உடனே இந்த பேன்கிரியாஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திடுது. ஏன்னா நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வேணும், குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த அதிகமாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த பேன்கிரியாஸ் இந்த இன்சுலினை மேக் பண்ணல. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருச்சு, அதனால அந்த டோட்டல் சைக்கிளே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோலும் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா அதே தான் பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் வந்து குறைஞ்சிருச்சு, தேவைக்கு ஏற்பதை விட குறைஞ்சிருக்கு இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல். ஸோ இதையும் பேன்கிரியாஸ் நோட் பண்ணுது, நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து பத்தலை, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்ஸ் உடனே என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த குளுக்கோஜன் என்ன பண்ணும், அதே மாதிரி மசில்ஸ், லிவர்ஸ், அப்புறம் இந்த ஃபேட் செல்ஸ் இது எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய எக்ஸஸான குளுக்கோஸ் எல்லாத்தையும் இது கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு குளுக்கோஸ் தேவைப்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளைக்கோஜன் வந்து பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் குளுக்கோஸாக திருப்பி வெளியே வரும். ஸோ இந்த குளுக்கோஜன் வந்து அங்கே எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி ஸ்டோர் பண்ண கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ண உடனேவே நம்ம பிளட்டில் இந்த குளுக்கோஸ் எல்லாம் போனதும் அங்கே லோ லெவல் ஆஃப் இந்த குளுக்கோஸ் வந்து மறுபடியும் நார்மலான குளுக்கோஸ் லெவலுக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் குளுக்கோஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல் அதை அட்டைன் பண்ண உடனேவே இந்த பேன்கிரியாஸ் இந்த குளுக்கோஜனை மேக் பண்ணுற ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன, அந்த குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆகணும். ஸோ நார்மல் ஆகிடுச்சு, ஆன உடனே அதுக்கான சைக்கிள்ஸ் எல்லாம், அதாவது அந்த பேன்கிரியாஸ் குளுக்கோஜனை மேக் பண்ணுற சைக்கிள் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் தான் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமோட அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து தான் டெம்பரேச்சர் ரெகுலேஷன். ஸோ இப்போது நம்ம எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து டே அண்ட் நைட், அப்புறம் சீசன் டு சீசன் இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் என்ன தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் காலையில் நைட்டுன்னு மாறினாலுமே நம்மளுடைய ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸாகவே மெயின்டைன் ஆகும். அதாவது நான் சொன்ன அந்த லிமிட் வேல்யூக்குள்ளேயே மெயின்டைன் ஆகும். ஸோ இது எப்படி வந்து நடக்குது, இது ஹோமியோஸ்டாசிஸ் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங், வாசோடைலேஷன், வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஷிவரிங். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போது ஓவராக இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிறோம், நம்ம பாடியில் இப்போ ஓவராக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ இந்த ஸ்வெட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதும் ஸ்வெட் ஆகுது, அதாவது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும், பாடி ஹீட் ஆகும் ரொம்ப. அண்ட் அது வந்து ஸ்வெட்டை வந்து செக்ரீட் பண்ணும் நம்ம ஸ்கின்னோட சர்ஃபேஸில். அண்ட் அந்த சர்ஃபேஸில் அந்த ஸ்வெட்டு செக்ரீட் ஆன உடனே அந்த ஸ்வெட் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அண்ட் எவாப்ரேட் ஆகும்போது அது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ஹீட்டையுமே எடுத்துகிட்டே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இப்படி அது எவாப்ரேட் ஆனது என்னாகும், நம்ம பாடியில் இருக்க மொத்த ஹீட்டும் எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியோடைய ஹீட் வந்து குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்ச உடனே இந்த ஸ்வெட்டிங்கும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா நம்ம ஹீட்டை குறைக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்வெட் கிளாண்ட் வந்து ஸ்வெட்டை எவாப்ரேட் பண்ணுவோம், அந்த ஹீட்டை எவாப்ரேட் பண்ணுவோம், நம்ம பாடி கூல் ஆன உடனே இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கின் வழியாக அந்த ஸ்வெட் வந்து எப்படி எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட் கிளாண்ட் வந்து நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஸ்வெட் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும், அதாவது எடுத்துக்கும். எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்கின்னுக்கு பாஸ் பண்ணிவிடும். பாஸ் பண்ண உடனே அந்த ஸ்கின் வழியாக அது வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் ஸ்வெட் வழியாக அந்த ஹீட் வந்து குறையுது. ஸோ இதில் இந்த வாசோ டைலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆன உடனேவே நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா ஸ்கின்னில், அது எல்லாமே வந்து வைடராக ஆகிடும். வைடர்னால் அகலமாக விரிஞ்சிரும். ஸோ அகலமாக விரியவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் வந்து அந்த ஒரே இடத்துல, அதாவது அகலமாக இருக்கிறதுனால நிறைய பிளட் வந்து அங்கே ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ஃப்ளோ ஆன உடனேவே அந்த ஹீட் லாஸ், அதாவது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஸ்வெட், அதாவது ஹீட்டை இந்த ஸ்கின் வழியாக லாஸ் பண்ண வச்சிரும். லாஸ் பண்ண உடனேவே அந்த சர்க்குலேட்டிங் பிளட் வந்து கூல் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வாசோ டைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது நம்ம பாடியில் டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான அளவு டெம்பரேச்சரில் ஹீட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்குது டெம்பரேச்சரு, அதனால நம்ம பிளட் வெசல், நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல் வந்து கான்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ கான்ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சுருங்கிடும், அதாவது கொஞ்சம் குறுகிடும், அதாவது அகலமாக இல்லாமல் கொஞ்சம் குறுகுனதும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூடாக இருக்கக்கூடிய, அதாவது வார்மாக இருக்கக்கூடிய பிளட்டு வந்து அந்த சர்ஃபேஸில் ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ கம்மியாக ஃப்ளோ ஆகிறதுனால கம்மியான ஹீட்டு தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸில் அது வைடராக இருக்கனால நிறைய பிளட் வருது, நிறைய பிளட் இருக்கனால அந்த பிளட்டில் இருக்க வார்ம் தான் ஸ்கின் வழியாக எவாப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே எவாப்ரேட் ஆகக்கூடாது, ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஹீட் இல்லை அப்படின்றனால இங்கே அது குறுகி பிளட்டு ஃப்ளோ ஆகிறதையும் குறுக்கிடும் கம்மியாக. ஸோ அதனால லிட்டிலான ஹீட்டு தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நம்ம பாடியோடைய ஹீட் ஃபால் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய ஹீட்டை தக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸ். அண்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆனால் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவரிங். ஸோ நம்ம ஷிவரிங், அதாவது நமக்கு நடுக்கம் ஏற்படும் போது நம்மளுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எல்லாமே லைட்டாக ஸ்மாலாக மூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஷிவர் நடுங்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே அந்த மசில் வந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட பை ப்ராடக்டாக நமக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கண்டினியூவாக நம்ம மசில் ரொம்ப ஜர்க் ஆகிட்டே இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஹீட் ஃபால் ஆகும்போது இந்த மாதிரி ஷிவர் ஆகும்போது நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் கூட நமக்கு ஷிவரிங் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுற சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் தான் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைல்டு பர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைல்டு வந்து பிறந்து முடிக்கிற வரைக்குமே இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் கண்டினியூவாக அதோட ஒர்க், அதாவது அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக நடக்கிறத தான் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ சைல்டு பர்த்தில் பாருங்கள். ஸோ அதில் ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இந்த கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கான்ட்ராக்ஷன் ஏன் சைல்டு பர்த் அப்போ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது நம்ம யூட்ரஸோடைய அப்பர் பார்ட் வந்து டைட்டன் ஆகி நம்மளுடைய சர்விக்ஸும் அந்த யூட்ரஸோடைய லோவர் பார்ட்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகி விரிஞ்சு அந்த சைல்டு வந்து பர்த் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியான வேவை கொடுக்கும். ஸோ அதனால இந்த கான்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டிமுலேட் ஆகணும் அப்படின்னா ஆக்சிடோசின் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ சைல்டு பர்த் அப்போ நம்ம பிரெயின் வந்து பிட்யூட்டரிக்கு அந்த ஆக்சிடோசினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலேஷனை கொடுக்கும்.
ஸோ உடனே இந்த பிட்யூட்டரி இந்த ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணும். இந்த ஆக்சிடோசின் வந்து இந்த கான்ட்ராக்ஷனை இனிஷியேட் பண்ணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி இது நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த சைல்டு வந்து பிறந்து முடிக்கிற வரைக்கும், அதாவது பர்த் வந்து முடிகிற வரைக்குமே இந்த ஹார்மோன் ரிலீஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இது டேக்ஸ் பிளேஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் மேஜராக இருக்கும் நம்ம பாடியில். ஆனால் அது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமுக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் தான் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிளட் கிளாட்டிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட் வந்து இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு ரத்தம் வருது அப்படின்னா, அது வந்து உடனேவே ரத்தம் வர ஸ்டார்ட் ஆன உடனேவே அது வந்து கெமிக்கலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் பிளேட்லெட்ஸ் ரிலீஸ் ஆகிறத ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் தான் வந்து இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கான கிளாட்டை ஃபார்ம் பண்ணுற வேலையை பார்க்குது. ஸோ இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும், இந்த பிளேட்லெட் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேட்லெட் ஆக ஆக இன்னும் பிளேட்லெட்ஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேட்லெட் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் ஒரு பிளட் கிளாட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பிளட்டு கிளாட் ஆகி ரத்தம் நிற்கிற வரைக்குமே இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ரத்தம் நிற்கிற வரைக்கும். ஸோ கண்டினியூவாக அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது கண்டினியூவாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்படின்றனால இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரியான நல்ல டாப்பிக்கில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you.